மொச்சை கொட்டை மசால் வடை. கடலை பருப்புல செய்யற மசால் வடையை விடவும் நல்லா டேஸ்டியா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இந்த மொச்சக்கொட்டை 2 விதமா இருக்கு. இதுல நான் எடுத்துக்கிறது வெள்ளை மொச்சக்கொட்டை தான். இது வேணாம், இத ஓரங்கட்டிடலாம். இப்போ வெள்ளை மொச்சக்கொட்டையை மட்டும் நாம ஊற வைக்கலாம். 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை போட்டு தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்க 6 மணி நேரத்துக்கு பிறகு. இப்போ இதை கழுவி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு பெரிய பூண்டு பல்லா 3 பூண்டு பல்லு போட்டுட்டு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா தண்ணி விடாம கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 இனுக்கு கருவேப்பிள்ளைய கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேற எதுவும் இதுல தேவையில்லை. கண்டதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம், இதுவே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஆயில் ஹீட் ஆயிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த மசாலா பருப்பை எடுத்து நல்லா உருண்டையா உருட்டிட்டு மசால் வடை மாதிரி உள்ளங்கையில வச்சு தட்டி ஆயில்ல போட்டு பெரட்டி போட்டு பொன்னிறமா வேக வச்சு அப்படி நாம கிறிஸ்பியா எடுத்துக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நவதானியங்கள் தான் உணவாக நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம தொட்டு சாப்பிடலாம். இப்படி எல்லா வகையான பருப்புகளும் நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். தேங்க்யூ.